கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, இப்போ கடகராசிக்கு சொன்ன கிட்டத்தட்ட அதே தன்மையை தான் நீங்கள் கொண்டு போகணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 7ங்கிறது பொதுவாக ஜோதிடத்தில் நல்ல இடங்களாக சொல்லப்படவில்லை. ஆனால் அதே சமயம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், சனி அவருடைய மகன். அது சில விஷயங்கள் ஜோதிடத்துக்குள்ள தப்பாக கூறப்பட்டு விட்டதோ இல்லை தப்பாக வழிநடத்தப்பட்டுட்டான்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்து புராண நூல்கள் எல்லாம் சொல்றாங்க, சந்திர காவியம் ஆகட்டும், சூடாமணி ஆகட்டும், பிருகத் ஜாதகம் ஆகட்டும், காளிதாச காவியங்கள் ஆகட்டும், உத்தர காலம் ஆகட்டும், பல விஷயங்களை சொல்லிருக்காங்க. ஆனா அந்த உண்மையான அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறோமான்னு தெரியல, சந்தேகமா தான் இருக்கு எங்களுக்கே. ஏன்னா இந்த ஆன்மீகத்தை அழிக்கணும்னு சொல்லி திரிக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு சந்தேகம் இருந்த ஒரு 500 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குனே தெரியல, ஆங்கிலேயர்கள் நுழைஞ்ச காலத்திலிருந்தே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. திரிக்கப்பட்டு விட்டதுன்னு இருக்கு. காரணம் ஏன்னு கேட்டா, சனி பகவானுக்கு கிரக அந்தஸ்து கிடைச்சி அவருக்குன்னு ஒரு கிரகத்தை அமைக்கப்பட்டு, இந்த கிரகம்னா என்ன, வீடு. அப்போ அந்த வீட்டை ஆளுமை தள்ளக்கூடியவர்கள் இந்த கிரகங்கள். இப்ப மகரத்துக்கும் கும்பாக்கும் ஆளுமை தள்ளக்கூடியவன். அதனால 26 மகரத்திலேயே உட்கார்ந்துருப்பான், இருந்தாலும் கும்பத்துக்கு கிரகங்கள் சுழற்சியில தான் இருக்கும். அவைகள் ஆட்சி நடத்தக்கூடிய பீடம் மகரம் கும்பம். அப்ப அந்த இடத்துல தனிமையாக அது வரைக்கும் சூரியலோகம் தான் சனி பகவான் இருந்தாப்புல. அப்ப சூரியலோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்குன்னு ஒரு கிரக அந்தஸ்து கிடைச்ச பிறகு, தனக்கு அமைப்பு பிறகு சூரியனை தன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு சனி பகவான். அப்ப சனி பகவான் கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, மகர சங்கராந்தி, நான் உன் வீட்டிற்கு வரக்கூடிய நாளை மகர சங்கராந்தியாக உலகம் கொண்டாடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம சொல்றோம். இந்த தை 1ஆம் தேதி தான் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம், மகர சங்கராந்தி ஆரம்பம். சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள். தன் சொந்த நட்சத்திரம் தான் பிரவேசிப்பார். தனுசுல உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும், உத்திராடம் 2ஆம் பாதம் வருவாரு. அது எப்பவுமே அப்படிதான் நடக்கும். அப்ப நான் உன் வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கராந்தியாக இந்த உலகம் போட்டும் அண்டையிலிருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்கள் சீரும் சிறப்போடு வாழ்கிறார்கள் அப்படின்னா, அப்ப சனி பகவான் வீட்டுக்கு சூரியன் போறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் சூரியனுக்கு பகை வீடு கிடையாது. யார் என்னாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அடுத்த கவலை கிடையாது. ஆனா யதார்த்தமான உண்மை, நான் சனி பகவானுடைய விஷயங்களை பற்றி அவருடைய பிறப்பில் இருந்து சனி பகவானுடைய தன்மைகளை போற ஆராய்ச்சி நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். வடநாட்டில் நிறைய சீரியல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு சனி பகவானுக்கு அந்த வீட்டை கொடுத்தவனே சூரியன் தான். அப்ப அந்த இடத்துல ஒரு பிரவேசிக்கூடிய நாளத்தான் ஒரு மகர சங்கராந்தியா சூரியனே கொண்டாடுறாரு. அப்ப தன் மகன் வீட்டுக்கு போகும்போது ஒரு தந்தைக்கு கெத்த போவார். நம்ம பையன் புதுசாக வீடு கட்டி கிரகம் பண்ணியிருக்கான்னு ஒரு அப்பாக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அது அந்த பகைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா உண்மையான ஜோதிடத்தை அறிய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சு போச்சு, மாற்றப்பட்டு விட்டது. இதை அழிப்பதற்காக பல விஷயங்கள் உள்ள திணிக்கப்பட்டு விட்டன. நம்ம அதுல ஊறி போயிட்டோம். நம்ம அப்புறம் அந்த சூரியனுக்கும் சனிக்கும் பகைன்னு சொன்னா அது காரக ரீதியாக பகை, உறவு ரீதியாக பகையே கிடையாது. ஏன்னா தந்தையை மதிக்கக்கூடிய, ஏன்னா இவர் நீதிவான், தர்மவான். ஒரு தர்மனை தவறாதவன் எப்படி தந்தையை திட்டுவான், எப்படி தந்தைகிட்ட சண்டை போவான், தந்தை மதிக்காம எப்படி நடப்பான்? அப்படி நடந்தாலும் தர்மவான் பேரே கிடையாது சனி பகவானுக்கு. நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியா வந்தான், 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தான் சனி பகவான் தான். அப்ப 6 ருணரோக சத்துருஸ்தானம். ருணரோக சத்துருஸ்தானம்ங்கிறத விட நம்ம அது எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், சூரியனுக்கு 6ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம். அது கர்மஸ்தானம். அந்த கர்ம வினைகளின் காரணத்தினால் ஒரு நோய் வருது.
தந்தையின் மூலம் நோய் வந்திருக்கா, தந்தையின் மூலம் கடன் வந்திருக்கா, இல்ல தந்தையால் ஏற்பட்ட விரோதம் பாராட்டிட்டு இருக்காங்களா, விரோதமா பங்காளி சண்டைகள்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒரு நோய் வந்தாலும் தந்தையோட ரத்தம் தான் நம்ம உடம்புல இருக்கு. இப்ப இந்த அத்தனை தன்மையும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் உள்ள ஒரு வீடு. அப்படி இருக்கும்போது மகர ராசியில சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு பயம் வேற அவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. 6ஆம் அதிபதி 8ல உட்கார்ந்துருங்க. அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அஷ்டமத்து சனி 8ஆம் இடம் எடுத்து மறைபொருளை உணர்தல். அப்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியம்னா என்ன? தப்பு தண்டா பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. பெருமை பேசாதீங்க. என்னால என் குடும்பம் நடக்குது, நீதான் குடும்பத்தை காப்பாத்தனா, இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது? அந்த பந்தாவே பண்ணாதீங்க. குழந்தைகிட்ட அன்பா நடந்துக்காங்க. காரணம் என்ன? சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் 8ஆம் அதிபதியா வர்றார். அந்த அஷ்டம ஸ்தானத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவர் அங்க உட்கார்ந்துட்டு உங்க தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு அவர் பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு மேன்மைத்தன்மையை அடையும். அப்போ சனி பகவான் உழைப்பை கொடுக்க, சூரிய பகவான் கீர்த்தி புகழ் வெற்றி அனைத்தையும் கொடுக்க எவ்வளவு அமோகமான வாழ்க்கை இருக்கும். ஆனால் பந்தா பண்ணாதீங்க, பந்தா பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நமக்கு தேவையான விஷயம். பந்தா பண்ணக்கூடாது. இப்போ எதுவுமே நம்ம நம்ம வேலை கச்சிதமா வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம அமைதியாக நம்ம வேலை பண்றது, யாரும் தம்பட்டமே இருக்கக்கூடாது. நான் அதை செய்ய போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் தான் அவனை தூக்கி விட்டேன், என்னாலதான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறான், என்னால அவனுக்கு வாழ்க்கை இதையெல்லாம் பேசாதீங்க. சிம்மராசிக்காரங்க தான் தன்னுடைய பூஜை புனஸ்காரங்கள், இறை வழிபாடு நாட்டங்கள், நீ பூஜை பண்ண வேண்டாம், இறைவனையே கும்பிட வேண்டாம். பரோபகார சிந்தனையோடு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணத்தோடு இரு. ஒரு பழமை சொல்லுவாங்க, ஒரு கரம் நீட்டி தானம் செய், இருகரை முன்னை தொழும் இறைவனாகன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏலத்தை அள்ளி கொடுத்தா போறான், அவங்களுக்கு நீதான் கடவுள். இது சனிபான் ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த தன்மையோடு நீ வாழ்ந்துகிட்டு இருந்தே அப்படின்னு சொன்னா அது சனிபான் ரொம்ப கெத்தா தான் இருக்கும். ஆனா சிம்மராசி கவலைப்பட வேண்டாம், நல்லா பயப்பட வேண்டாம் அவசியம் கிடையாது. அடுத்த 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். உனக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் டயலாக்லாம் நிறைய அடிப்போம். நம்ம டிஆர் ரேஞ்சுக்கு பயங்கரமா டயலாக் அடிக்கலாம். இந்த டயலாக் வச்சே ஜோசியன் கெட்டு போயினா ஜோசியம் பார்க்கணும்னு கெட்டு போயிட்டாங்க. உண்மையில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் கெட்டவன் கெட்டியில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லிவிட்டு அப்புறம் அஷ்டமத்து சனி நடக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எதுக்கு போட்டு கவலைப்படுறீங்க? நீ தாங்க கெத்துக்கு வந்துட்டா தரதாட்டுறதுக்கு தேங்கவே மாட்டான் சனி பகவான். பணிவு வேணும், பணிவு வேணும். ஆஞ்சநேயர் எப்படி எவ்வளவு பெரிய மகத்தான சாதனை எல்லாம் செஞ்சார். செஞ்சுட்டு இது என் பிரபு ராமனின் கருணை அப்படிதான் இருந்தார். நான் செஞ்சாலும் எங்கேயுமே எடுத்துட்டு போல. கடலை தாண்டி போனாரு, சீதையை பார்த்துட்டு வந்தாரு, ராட்சர்கள் பல ராட்சர்கள் அழிச்சிருக்கிறாரு, ராமருக்கு கடைசி வரைக்கும் சேவகனாவே இருந்தார். பிரபு ஸ்ரீராம், பிரபு ஸ்ரீராம், அவ்வளவு அசாத்திய சாதக சாமின் அசாத்திய தவக்கம் ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதப்படும் ஒரு மந்திரம் உண்டு. யாராலும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்து காட்டக்கூடியவர் ஆஞ்சநேயர். அஷ்டமா சித்திகளை கைக்குள் கொண்டவர். பல ரிஷிகளாலும் முடியல, பல சித்தர்களாலும் முடியல, ஆஞ்சநேயர் தன்மை உண்டு. அஷ்டமா சித்திகளை வைத்துக் கொள்ளுது. அப்படி இருந்தும் அவர் பணிவாக நடந்துகிட்டார். பிரபு ஸ்ரீராம் யார ஆஞ்சநேய அனுமார் நீ இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டியான்னு சொல்லும்போது, என் பிரபு ஸ்ரீராமனின் கருணை, அவர் என் மீது ரொம்ப ஆசீர்வாதத்தோட வச்சிருக்கேன், அவரோட அனுகிரகம் பரிபூர்ணம் இருக்கிறத நல்லா சாதிக்க முடிஞ்சுதான் சொல்லுவார் அவர். அந்த படிவுத்தன்மை நமக்கு வருவதில்லை. ஈகோ, நம்ம போய் அவனோட தலைவனுங்கிறது தான் ஈகோ. மனிதன் எந்த ஈகோவை விட்டொழிக்கானா அந்த மனிதனோட சிறந்த பிறவி இந்த உலகத்தை எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட தன்மை தான் அவங்க இந்த சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் சிம்மராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 8ஆம் இடத்துல சனி இருக்கா, இருந்துட்டு போட்டோம். அடுத்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடத்துல உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு, நல்ல விஷயம். உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு, குடும்பத்தில் அமைதியை கடைப்பிடி, குடும்பத்தை யாரையும் பந்தா பண்ணாத, குடும்பத்தை யாரையும் சண்டை போடாதீங்க, பொறுமையா இருங்க. பொண்டாட்டி திட்டலாம், திட்டுமா பரவாயில்லம்மா, உனக்கு அந்த உரிமை கொடுத்ததே நான் தானம்மா என்னை திட்டுறதுக்கு. சரி திட்டு போட்டு, யாரும் திட்ட போற, ரோட்ல போட்டு திட்ட போறா, நம்மளை தானே திட்டுறா, திட்டிட்டு போட்டுமே என்ன இருப்பது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்க போறாரு. குழந்தைகளை அதிகாரம் பண்ணாதீங்க, குழந்தைகளை அப்புறமா மிரட்டாதீங்க, குழந்தைகளை பக்குவமா எடுத்து சொல்லுங்க, சைக்காலஜிக்கலா புரிய வைங்க. குழந்தைகள் நல்ல விஷயத்தையும் செய்வாங்க.
ஆகவே எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய கிரகங்களின் தன்மை வரும்பொழுது அதற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொண்டு பயணித்தாலே சிம்மராசிக்கும் இந்த சனி வக்ரகதி நிகழ்ச்சி என்பது சாதகமான விஷயமே. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.